இந்த இடத்துல ஜியோ போட்டிருக்கா, அந்த இடத்துல VR Shincon அப்படின்னு போட்டிருக்கா. என்ன 360 சொல்லிட்டு டிஸ்பிளே அதே தான் வருது. மேல இந்த பட்டன் இருக்கா, அங்கேயும் பட்டன் இருக்கா, திரும்ப விடுறா இந்த மாதிரி. நான் தலையாட்டும் போது வீடியோ சேர்ந்து அடுத்து அது எப்படி எனக்கு தெரியல. சைனால இருந்து வாங்கிட்டு தூக்கி போய் விற்கிறீங்களா? நீங்க வந்து 2 பீஸ் வாங்கினீங்கன்னா நான் 600 ரூபா, 2000 பீஸ் வாங்கினீங்கன்னா ஜியோ கிளாஸா? இது ஏத்துக்க முடியுமா உங்களால? வேற கண்ட்ரில நடந்ததுன்னா நல்லா இல்லை. சொல்றல என்ன வச்சிரு, வணக்கம்டா மாப்ள. மூஞ்சிக்கு அடிச்சிருச்சு. ஜியோல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஏழ்ரா இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்துச்சு, நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொரு பார்சல் வந்திருக்கு. எங்க கத்தி துருப்பிடிச்சு சொல்ஜஸ், அதை வர மாட்டேங்குது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் போட்டிருக்கு. ஓகே ஃபைன், ரிலையன்ஸ் ஜியோ எல்லாம் ஒண்ணுதானா? என்ன பேப்பர் இது? இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1299 ரூபாய், which is equivalent to 1300 ரூபாய். 1300 ரூபாய்க்கு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோவின் ஜியோ டைவ் எனப்படும் VR ஹெட்செட். Facebook தான் வந்து பாத்தீங்கன்னா அக்லஸ்ன்னு சொல்லிட்டு VR விட்டு வேற எவனும் VR விடாத அளவுக்கு வச்சிருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜியோ வந்து VR விட்டுருக்கான். இங்க பாருங்க யூசர் கைடு ஓபன்மா, ஓபன் பாக்ஸ். இதுக்கு அப்புறம் தேவையில்லை. ஒரு கிளாத், அப்புறம் VR ஹெட்செட். ஆனா வெயிட்டே இல்ல. ஏன் தெரியுமா? இதுக்குள்ள வந்து டிஸ்ப்ளே இல்ல. ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா VR ஹெட்செட் நீங்க என்ன நினைச்சீங்க? அக்லஸ் கொஸ்ட் மாதிரியான ஒரு VR ஹெட்செட் அடிச்சிருப்பீங்க. ஆனா அது கிடையாது. 2014 வந்த கார்ட்போர்ட் VR, அதாவது ஜெப்ரானிக்ஸ் VR. 2020 வந்த அக்லஸ் கொஸ்ட். ஆனா இது 2023 வந்திருக்கு. அப்படி 2023 அப்படி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 2014 வந்துச்சு இல்லையா? இதுவே 400 ரூபாய் தான். ஆனா இது 1300 ரூபாய். சோ அதே தான் திருப்பி ரீலீஸ் பண்ணிருக்காங்க ஜியோ. சோ இந்த தகர டப்பாவில் என்ன இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப பெருசா வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி ராக், இது உங்க ஜியோவின் VR எனப்படும் தகர டப்பா. ஓகே சோல்ஜர்ஸ், ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஜியோவோட சோ கால்டு VR ஹெட்செட், தகர டப்பா எனப்படும் VR ஹெட்செட். சோ இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஜியோன்னு போட்டிருக்கான். அண்ட் இந்த இடத்துல பாரு ஃபீல் பண்றாங்கன்னு கொடுத்துருக்கான். இதுல ஸ்மெல் பயங்கரமா இருக்கு சோல்ஜர்ஸ். ஓகே, சோ இதான் பாத்தீங்கன்னா ஜியோன் பேர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உண்மையா ஒரு தகர டப்பா வச்சு எதுக்குன்னா ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லென்ஸ் தெரியும். இது நம்மளோட உருட்டு நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க அருமையா, இங்க பாருங்க இதுல ஐபிடில அட்ஜஸ்ட் பண்றதுல கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிலாம் சொல்றாங்க. VR ஹெட்செட்ல ஐபிடி இல்லாம என்னடா இருக்கும்? ஐபிடி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த கண்டிப்பா பண்ணணும். ஐபிடி வேற என்ன சொல்ஜஸ், உங்க கண்ணு வந்து இப்படி இருக்கும், சிலரோட கண்ணு இப்படி இருக்கும். சோ ஒருத்தரோட கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால எல்லாரும் கண்ணு ஒண்ணு கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா மூவ் பண்ற மாதிரி ஐபிடி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். 400 ரூபாய்க்கு வாங்கின ஜெப்ரானிக்ஸ்ல ஐபிடி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஆக்லஸ்லயும் பாத்தீங்கன்னாலுமே இருக்கும். 1 2 3 மேல போட்டுருக்கும், தெரியுதுங்களா? இதை வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அத்தியாவசியம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலா லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அத்தியாவசியம் கிடையாது, ஆடம்பரம். லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆடம்பரம், ஐபிடி அத்தியாவசியம். ஆடம்பரமா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், தட் இஸ் குட். அப்புறம் இங்க வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பட்டன் வச்சு எப்படி பண்றது? It was at this moment that he knew he fucked up. இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சோல்ஜர்ஸ். நான் என்ன நினைச்சேன்னா இது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வந்து பட்டன் நீங்க அமுக்குனா வந்து அது பட்டன் பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். அதுக்காக தான் 1300 ரூபாய் கேட்கறான்னு சொல்லிட்டு நானும் பே பண்ணிட்டேன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணனா தெரியுதுங்களா, மூட்டை பூச்சியை கொல்லும் அதிநவீன மெஷின். அட வெக்கம் கட்டுவீங்களா? டிஸ்பிளே போய் நம்ம டச் பண்ணுவோம்ல, அது மாதிரி டச் பண்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க இல்ல. அட பாவி, இதுவே சைனால இருந்தா நீ வாங்கியிருப்ப. எங்கடா உனக்கு மேட் இன் சைனா எங்கடா இருக்கு? என்ன தேடுறாங்க? இங்கேயே போட்டிருப்பான், நமக்கே தெரியாம. இது துணி வச்சு மறைச்சிருக்கல, திருப்பூர்ல துணியை வாங்கி மறைச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் இன் சைனா இருக்கும். உனக்கு எப்படி தெரியும்? அப்ப அப்படித்தான் பண்ணி வச்சிருக்க நீ. சைனா சொன்னல, மேட் இன் சைனா. ஏன்டா எங்கடா போற, பாருங்கடா மேட் இன் சைனா, மேட் இன் சைனா. ஜியோ நண்பரே, இதுல வந்து அந்த மேட் இன் இந்தியா உருட்டு இல்லையா? உருட்டி இருக்கலாமே. உருட்டி இருந்தாலும் இன்னொரு ஒரு சேல்ஸ் ஆனது ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. எங்க அந்த பெட்டி? ஆனஸ்டியா தான் இருக்காங்க. மேட் இன் சைனா. இங்கேயும் பெட்டிலையும் சைனா, பொருள்லையும் சைனா. ஜியோ புக்ல தான் பொருள்ல வந்து சைனா, பெட்டியில வந்து இந்தியா. நம்ம போனை எடுத்து இதுல போடுறோம். அதுக்கு முன்னாடி போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்கான். ஓகே, இங்க வர ஜியோ இமர்ஸ் பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுதான் இந்த பீட்டா தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணி தெரியும்? சி ஆல் டீடைல்ஸ். 50,000க்கு மேற்பட்ட டவுன்லோட் பண்ணிருக்காங்க. 50,000 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 50% இல்ல, ஒரு 65% எடுப்போம். 30,000 பேர் வாங்கிட்டாங்கன்னா 30,000 × 1300 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அடா பாவீங்களா, இந்த ஒண்ணுத்துக்கு வித்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3,90,00,000 ரூபாய் சம்பாதிச்சா சோல்ஜர்ஸ். ஜியோ வயிறு எரியுது. பட் இருந்தாலும் அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். டவுன்லோட் ஆகுது. 1.5 MB/s போகுது மெகா பைட்ல. நான் வைஃபைல கனெக்ட் பண்றேன். அந்த ஆப் அந்த ஜியோ நம்பர் இருந்தா தான் லாகின் பண்ண முடியும். அப்படியா? நோட் வரி என்கிட்ட இருக்கு. கேள்வி கேட்க முடியாது.
ஏன்னா நான் உன்னோட கஸ்டமர், ஜியோ கஸ்டமர், ஜியோ விஆர் கஸ்டமர். அப்புறம் எங்கடா அது ஜியோ அந்த இது அதை முட்டு கொடுக்குற அந்த பிளேட்டு, ஜியோ புக் கஸ்டமர். தெரிஞ்சுக்க தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கின்றேன் மடையா. ஜியோ இமர்ஸ்னு வருது சோல்ஜர்ஸ், சவுண்ட்லாம் வருது. ஹலோ ஃபோன் கால் எது கொடுங்க. சரி ஓகே எடுத்துக்கோ. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், ஜியோ கிளாஸா? இந்த ஐடியா வேற இருக்கே நீ. கம்மிங் சொன்னா ரைட்டு, பாப்போம் என்னதான் இருக்குன்ட்டு. வரட்டு வாட்ச் ஆன் ஜியோ டைவ். ஓகே கண்டினியூ. ஸ்விட்ச் டு 5G ஆர் வைஃபை. 5G இல்லைங்க, நான் அலாட் பண்ணவே இல்லை சார். வைஃபை ஒன்றா இருக்கு, கனெக்ட் பண்ணுறேன். ஓகே யூஸ் த பாட்டம் கேஸ் அண்ட் கிளிக். பிளேஸ் யுவர் ஃபோன் இன்சைட் ஜியோ டைவ். எங்க ஓட்ட மாதிரி படி. புட் யுவர் ஹெட்செட் டு டைவ் இன். வைக்கிறோமா? வச்சிடலாமா சோல்ஜர்ஸ்? வைக்கிறேன் பார்த்துங்க. இதை வைக்கிறோம். வடக்கு மொழியில் பேசாதீங்க, இருக்குடா சோல்ஜர்ஸ். தெரியுது சோல்ஜர்ஸ், டிவி தெரியுது சோல்ஜர்ஸ். ஓகே ஸோ திஸ் இஸ் என்னன்னா, இது வந்து ஒரு லோபாலி வீட்டுக்குள்ள இருக்கானு. இங்க சோஃபா வந்து என் வயிற்றுல இருக்கு, வயிற்றுல சோஃபா இருக்கு சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. நான் தலையாட்டும் போது வீடும் சேர்ந்து ஆடுது. அது எப்படி எனக்கு தெரியல. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்ற மாதிரி வீடும் சேர்ந்து ஆடுது. இது அவனுக்கு தெரியுங்களா? தலையாட்டினா வீடியோ ஆடுதுன்னு எனக்கு தெரியல சுத்தமா. இது உட்கார நீ கூட சேர்ந்து இறங்குது சொல்லிட்டு என்ன இந்த முக்கு முக்குற? என் தலையோட சேர்ந்து பேரண்ட் பண்ணாங்க, கூட சேர்ந்து இறங்குது. அதுவே நீ லைவ் போடுங்களா, எதுங்க வெயிட் பண்ணும். இதுல எனக்கு வந்து டோனி மட்டும் தான் தெரியுது, வேற யாரும் தெரிய மாட்டேங்குது. இவரை தெரியும், புட்டப்பம்மா டான்ஸ் ஆடுவாரு. I know this guy. This is a classic. புட்டப்பம்மா. ஆனா வந்து என்னன்னா சோல்ஜர்ஸ், பொதுவா நம்மளோட அக்லஸ்ல பாத்தீங்கன்னா 2 டிஸ்பிளே இருக்கும். ரெண்டே பாத்தீங்கன்னா நியர்லி 2K ரெசல்யூஷன் இருக்கும். ஈச் ஐ வந்து 2K ரெசல்யூஷன் கிட்ட இருக்கும். இது வந்து மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 1080p மாதிரி தானே நமக்கு. அதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எனக்கு வந்து பிக்சலே தெரியுது. நீங்க வந்து ஸ்கிரீனை தவிர வேற ஏதாவது பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னஸ் வந்துடும். ஏன்னா தலை கூட சேர்ந்து அதுவும் ஆடுது. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? தலையோட சேர்ந்து ஆடுது. இங்க அப்படியே கீழே போறேன்னா அப்படியே பாருங்க, அப்படியே தான் இருக்கு பாருங்க. காட் போறேன். ஐயோ ஓகே சோல்ஜர்ஸ், இவ்வளோ நேரம் இதில் பார்த்துருந்தோம். 4 வருடங்களுக்கு முன்பாகிய 4 ரூபாய் அடிச்சிருக்கோம். இங்கே வருங்க பிங்கோ முடியல இருக்கு. பிங்கோ யாருன்னு தெரியல, பிரபுவோட நாய்க்குட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிரபு வந்து 4 ரூபா கொடுத்து வாங்கி காலேஜில் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இது நல்லா தான் தெரிஞ்சு சோல்ஜர்ஸ் தெரியுது. ஆனால் இதில் பட்டன் கிடையாது, அந்த ப்ரெஸ் பண்ணுற பட்டன் கிடையாது. மற்றபடி சிமிலராக தான் இருக்கு. ஆனால் ஏன்னா இதில் கொஞ்சம் எனக்கு டெப்த்து தெரியுது. ஏன்னா வந்து இது எங்கே டிஸ்பிளே வந்து ரொம்ப தூரம் வச்ச மாதிரி இருக்கு. இது அது ஐபிடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அது கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி, தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றபடி சேம் தான், ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னா இது லென்ஸ் வந்து ரொம்ப பாசானதுனால எனக்கு கொஞ்சம் வெள்ளடிக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்துல ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த 7:20 ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆயிருக்குமா? மேட்ச் 7:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா கரெக்டாக 7:30 போட்டால் என்னடா அர்த்தம்? இதில் டிக்கெட் வேறு வந்து பிளாக்ல விற்கிறாங்களா? நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ட்விட்டர்லலாம் வச்சு. ஒரு பையன் 17 வயசு பையன் வந்து, நான் மைனருங்க எப்படிங்க என் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சண்டை போட்டுருக்கான். பிளாக்ல டிக்கெட் அந்த கூட்ட நெரிசலில் வந்து இவனை போட்டு பிறந்துருக்காங்க. மைனருங்க நான் என் மேலே எப்படிங்க கை வைக்கலாம், யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்கல. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கேமரா வச்சிருந்தாங்களா, அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தான். திருப்பி அடிச்சு பழந்துருப்பாரு. லைவ் சீருங்க ரெக்கார்ட் போட்டான்னு தெரியலையே. ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓ மூடி தொலை மூதேவி. 360 என்ன வரணும் வரல. என்ன 360 சொல்லிட்டு டிஸ்பிளே அதே தான் வருது. ஓ அந்த இடத்துல பறக்க விட்டானுங்களா என்ன? இங்க பாருங்க நண்பர்களே, கீழே பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து அம்பையரா என்ன தெரியும், 2 தெரியுது. இதுக்காக ஒரு 360 கேமரா வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க போல. அந்த கிரவுண்ட் எல்லாமே இருக்குல்ல, புள்ளியா ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு புள்ளி 2 தெரியுது. ஏன் அப்படின்னா வந்து சரியா வந்து விஆர்ல வந்து ஐபிடி சரியா அட்ஜஸ்ட் ஆகலன்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேர் ஆடுவாங்க இல்லையா, இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆள் இருப்பாங்களே. பேட்டிங் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் ரன்னிங் ஆகும். bowling ஃபீல்டிங்கா பவுலர் இல்ல, பவுலருக்கு இன்னும் 2 பேர் இருப்பாங்களே முன்னாடி. சரி இப்படி ஓடி வருவாங்களே. இதுலயே தெரிஞ்சுக்க எனக்கு கிரிக்கெட் பத்தி ஒன்றும் தெரியாது. பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். இருப்பாங்கல்ல 2 பேட்மேன்ஸ், 2 பேர் எனக்கு 4 பேர் எடுத்துறாங்க. ஸோ பை 360 நல்லா இருக்க வேஸ்ட். இந்த சார் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். 360 அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகும் சோல்ஜர்ஸ். ஓகே நண்பர்களே, இதுல என்ன இருந்தது அப்படின்னா, இதுல ஒன்றும் இல்லை. இதை பார்க்கறதுன்னா இதுதான் வாங்கணும் அவசியம் இல்லை. உடைய ஜியோ சிம் வந்து அந்த ஜியோ இமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல, அது நீங்க இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆனால் இப்போ வந்து கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதாவது ரொம்ப நல்லா போட்டுலாம் பார்க்க முடியாது, நீங்க டிவிலே போட்டு பாருங்க. 3 hours later. சோல்ஜர்ஸ் ஷூட் முடிஞ்சதான் இன்னொரு விஷயம் கவனிச்ச சோல்ஜர்ஸ். இதோட விலையை கூகுள்ல போட்டீங்கன்னா ஜியோ டைவ் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல 1299 ரூபா. அலிபாபான்னு ஒரு வெப்சைட் இருக்கு சோல்ஜர்ஸ். அது என்ன வெப்சைட்னா ஒரு சைனீஸ் வெப்சைட். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்தியாவில் ஆர்டர் பண்ணலாம் வராது. அதுக்குள்ள போனீங்கன்னா வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து பல்கா வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். இதுக்குள்ள போயிட்டு விஆர் ஹெட்செட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. எடுத்த உடனே டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸ் இது இருக்கா, உள்ள போங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ்,
தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஜியோ போட்டிருக்கா, அந்த இடத்துல VR Shincon அப்படின்னு போட்டிருக்கா, மேல இந்த பட்டன் இருக்கா, அங்கேயும் பட்டன் இருக்கா, இந்த இது ஸ்க்ரோல் இருக்கா, அதுவும் அதே இடத்துல இருக்கா, ஐபிடி கண்ட்ரோல் இருக்கா, அதுவும் அதே இடத்துல இருக்கா, அண்ட் இந்த டிசைன் இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்டிக் டிசைன் கட் அவுட் அதுவும் அப்படியே இருக்கு. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா கலர் மட்டும் வேற. இதோட ஸ்பெஷலைட்டா ஒன்னு இருக்கு. கீழ இருக்குல்ல, இங்க கீழ இருக்கு பட்டன். இத வேற வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம உருட்டு நண்பர்கள். கீழ ஒரு பட்டன் இருக்கு, மத்த விஆர்லாம் இருக்காது, நீங்க வேணும் டச் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. சைனால இருந்து வாங்கிட்டு கூவி விக்கிறீங்களா? இதுக்கு பாருங்க பட்டன் இருக்கா, இதுல வேற எக்ஸ்ட்ரா வேற 3 பட்டன் கொடுத்தாங்க. எதுக்காகனா அந்த VR ஹெட்செட்ல உங்களுக்கு ஸ்பீக்கரும் கூட சேர்ந்து வருது. அதோட விலை எவ்வளவுனா 500 ரூபாய் தான் போட்டுருக்காங்க. 500 ரூபாய் தான் சொல்லி போட்டுருக்கா. இங்க பாருங்க, நீங்க வந்து 2 பீஸ் வாங்குனீங்கன்னா 600 ரூபாய், 2000 பீஸ் வாங்குனீங்கன்னா 557 ரூபாய். அப்ப நீங்க ஒரு 40,000 பீஸ் வாங்குனீங்கன்னா 400 ரூபாய்க்கு கொடுப்பான். சோ ஜியோ என்ன பண்ணிருக்கான் என்றால், இந்த அலி எக்ஸ்பிரஸ் செல்லர் இருக்காருல்ல, அலிபாபா செல்லர், அவர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட போட்டு இந்த VR ஹெட்செட்டை 500 ரூபாய் இல்ல, இதோட கம்மியா தான் 350 ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க. டைரக்ட் கான்ட்ராக்ட் போடும்போது வாங்கி பேரு மட்டும் எனக்கு வந்து ஜியோன்னு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவல் காமலரா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்றாங்க. மேட் இன் சைனா, சைனா பொருளை வாங்காதீங்க, சைனா இது பண்ண சொல்லி கேம்பெயின் ரன் பண்ணிட்டு நீங்களே சைனா பொருள் விற்கிறீங்களா பாத்துங்க. சோ இது எல்லாமே உருட்டு. சைனால இருந்து வாங்கி இந்தியா சேல் பண்றாங்க. தப்பு கிடையாது, சொல்லு எல்லாமே அப்படிதான் ஒர்க் ஆகும், தப்பே கிடையாது. எனக்கு பிரச்சனையே என்னன்னா அட்டென்ஷன். இப்போ ஜியோன்றது ஒரு பெரிய கம்பெனி, பெரிய மணி இருக்கிற ஒரு பிசினஸ். அவங்க நினைச்சாங்கன்னா என்னென்னவோ பண்ண முடியும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நேத்து கூட ஒரு போல் போட்டேன். அந்த போல்ல பாத்தீங்கன்னா அடுத்த டெக் கம்பெனியோட ரெவென்யூ எதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அதுல மெட்டா, அமேசான், டெஸ்லா அது வருஷ ஜியோ வச்சிருக்கேன். சோ இவங்க வருஷ ஜியோ இருக்கும்போது அவங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி வந்தா இது என்ன? இது இந்தியாக்கு அசிங்கம் இல்லையா? இந்தியர்களே, இது இப்போ உங்களுக்கு தோணல இது என்னன்னு சொல்லிட்டு, இது தப்பு இல்லையா? இந்தியா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய கம்பெனி வந்தா புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. இன்னும் ஜியோ வந்து இந்தியால பெரிய ஒரு கம்பெனி, அவங்க ஒரு புது பொருள் லான்ச் பண்றது, என்ன பொருள்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி பேரை போட்டு விற்கிறாங்கன்னா இது ஏத்துக்க முடியுமா உங்களால? வேற கண்ட்ரில இது நடந்ததுன்னா டெஸ்லா இந்த மாதிரி பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அமேசான் இதை பண்ணா ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? அதே மாதிரி இந்தியால ஜியோவும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான், அதை பண்ணா ஏத்துக்க முடியாது. அந்த ஆதங்கத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோல்ஜர்ஸ், மற்ற வேற எதுவும் கிடையாது. அட் தி சேம் டைம் இது வேலைக்காகாத ஆதி காலத்துல அழிஞ்சு போட ஒரு டெக்னாலஜி. இது வந்து ஒரு டைம் பண்ணா இல்ல, திரும்ப திரும்ப பண்றது. எங்க அந்த முட்டு கொடுக்குற இந்த இது அடியில் தான் இருக்கணும். இதோ இருக்கு பாருங்க, இதுவும் அதே தான், திரும்ப திரும்ப விடுறா இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து காரணம் அட்டென்ஷன் தான் சோல்ஜர்ஸ். இந்த நம்ம உருட்டு நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்ன்ற பேர்ல வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சூப்பரா ஜியோல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நான் இந்த வீடியோலாம் பார்த்தேன், ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஜியோ பத்தி சூப்பரா லான்ச் பண்ணாங்க, ஆகையா ஓகையான்னு சொல்லிட்டு ஹிந்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, வாங்காதீங்க. திருப்பி அடியிலேயே இப்போ டேபிள் அடியிலேயே. இது இப்போ பாருங்க, இது வந்து 500 ரூபாய் தான் ஒரிஜினல் ரேட். இந்த ஜியோன்ற பேருக்காக நீங்க வந்து 1500 ரூபாய் கொடுக்குறீங்க, 1300 ரூபாய் கொடுக்குறீங்க. இதுக்காக நீங்க அவ்வளவு கொடுக்கணும். ஜியோ போட்டு நீங்க வாங்கணுமா? இந்த பேர் போறதுக்காக நீங்க காசு வாங்கணுமா? அவனே ஸ்பீக்கர் ஹெட்செட்லாம் கொடுக்குறான். இது அது கூட இல்ல. ராங், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ராங். நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. என்ன ப்ரோ ஜியோ வந்து ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், இவ்வளவு பெரிய கம்பெனில இருந்து இந்த மாதிரி ஒரு டம்மி ப்ராடக்ட் வந்தா ஆஸ் எ டெக் எந்தூசியாஸ்டா இல்ல குளோபலாவே பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு வெறுப்பா தான், வெறுப்புணர்ச்சியை தான் கிரியேட் பண்ணணும். என்னடா இது இவ்வளவு பெரிய கம்பெனி இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோல்ஜர்ஸ், இனிமே வந்து ஜியோல இது மாதிரி பொருட்கள் வரக்கூடாது, வராம இருக்குன்னா அட்டென்ஷன் கொடுக்க கூடாது. டெக் நண்பர்களே, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் நல்லபடியா தான் பேசுறேன், ஓகேவா? நீங்க வந்து ஓகே யூ ஹேவ் டு சர்வைவ், யூ ஹேவ் டு டு எவ்ரிதிங், ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அதுக்காக வந்து எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா நல்லா சொல்லுங்களேன். நல்லா இல்லைன்னு சொல்றேன், என்ன பிரச்சனை? நல்லா இல்ல, நல்லா இல்லை சொல்றேன், என்ன பிரச்சனை? நான் வந்து பேட் ரேட்லாம் கொடுக்க மாட்டேன், நெகட்டிவ் கொடுக்க மாட்டேன். நெகட்டிவ் இல்லைன்னா என்ன? நெகட்டிவ் வேணும், வாழ்க்கையில் நெகட்டிவ் வேணும். வாழ்க்கைன்றது ரோடு மாதிரி, மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும். அதனால வந்து நெகட்டிவ் நல்லா இல்லை நல்லான்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. தயவுசெய்து நல்லா சொல்லி சொல்லுங்க. எத்தனை தடவை நான் சொல்றது? அதே மாதிரி கிரிக்கெட் நீங்க பாக்கணும்னா உங்க டிவிலேயே பாருங்க, இல்ல போன்லயே கூட பாத்துங்க. இது போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. இது சூப்பரா இருக்கும், அது அதான் ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த 360 விஆர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயோ தொங்க விட்டுருப்பாங்க. நீங்க 2 நிமிஷம் மேல போட்டு கண்ணு வலிக்கும். எனக்கு உண்மையாக எனக்கே வலிக்கும். நீங்க விஆர் லைக் அக்லஸ் மாதிரிலாம் இது இருக்காது. அக்லஸ் மாதிரி R&D பண்ணி FOV POV அப்படின்னு சொல்லி டெஸ்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. அப்படியே வரும், அப்படியே வாங்கி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கிரிக்கெட் நீங்க டிவிலேயே வீட்லேயே பாத்துங்க. அப்படி இல்லை விஆர்ல தான் பார்க்கணும், 300 ரூபாய்க்கு வாங்கி பாருங்க. இதுக்கு அதுக்கு மேலே இது ஒர்த் இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணி இது மாதிரி விஷயம் ஏதாவது இது மாதிரி ஏமாத்துறாங்க ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சது பர்சனல் ஃபீலிங் எல்லாம் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்து பாருங்க. அதுக்கும் பாய்.